சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. தேசோலி ஞானமெங்கும் வீசும் இயேசுவில் விசுவாசம் வைத்தன் சுவிசேஷத்தை ஏந்தி இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. கங்கா நதி துவங்கி கன்னியாகுமரி வரை எங்குமே இயேசு ராஜா ஆளவே. அவர் சிங்கார கொடி மேல் இங்கு குடிகளெல்லாம் மங்கா சந்தோஷமுற்று வாழவே. மன்னன் இயேசுவுக்கு நமது தேசத்தை சொந்தமாக்க பாசமாய் முயல்வோமே தாசரே. இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு புறா, சமாதானம், புதிய துவக்கம் மற்றும் கடவுளின் பிரசன்னம். ஷலோம் என்றால் சமாதானம், தேவ சமாதானம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று பார்க்கிறோம். நாம் சமாதானத்தோடு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் இல்லங்களில், நம் திருச்சபைகளில், நம் உறவினர்களிடம் நாம் சமாதானத்தோடு இருக்கிறோமா? ஏன் உலக அளவில் கூட சண்டை, சச்சரவு, போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதைதான் நமக்கு கிறிஸ்தவம் போதிக்கிறதா? நம் வாழ்க்கையில் நாம் மெய் கிறிஸ்தவர்களாய் வாழ சமாதானம் என்பது மிக அவசியமானது. எல்லா நிலைகளிலும் சமாதானம் இருக்க வேண்டும். ஆதியாகம பகுதியிலே நாம் பார்க்கும்போது புறா ஒலிவமர கிளையுடன் திரும்பி வந்தது என்று பார்க்கிறோம். புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக இது காணப்படுகிறது. புதுப்பிப்பின் தருணத்தில் புறா தோன்றியது போல பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு பிறகு புதிய தொடக்கங்களை உண்டாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் சமாதானத்தோடும் தெய்வீக வல்லமையோடும் இருக்கிறது. சங்கீதம் 6ஆம் வசனத்தில், சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையான இளைப்பாறுதல் தேவனுடைய பிரசனத்தில் இருப்பதினாலே கிடைக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. எனக்கு அன்பான உடன் விசுவாசிகளே, கடவுளின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும். நாம் மெய் சமாதானத்தோடு மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு இல்லங்களிலும் சமாதானம் நிலை பெற வேண்டும். உலக அளவிலே சமாதானம் ஏற்பட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூப்பிட்டு இந்த பொழுதுகள் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் 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 சுவாமி. நம்ம கர்த்தர் இயேசப்பா, இந்த நாளை எங்கள் எங்களுக்கும் நீர் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறதுக்காக நன்றி தகவலே. நம்ம கர்த்தர் இயேசப்பா, பொழுது கூட ராஜா சபை மக்கள் அனைவருக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. அவங்க எல்லாருக்கும் முதல்ல இருக்கும் நல்ல பலனை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க சுவாமி. அவங்க குடும்பங்களை எல்லாரும் ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தர் இயேசப்பா, இந்த உபவாச காலத்தில் கூட ராஜா நம்ம என்னமாக நம்ம நெருங்கவும், நம்ம பொழுது கொள்ளவும், நம்ம கற்றுக்கொள்ளவும் ராஜா நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சுவாமி. அந்த சிந்தையை கொடுங்க சுவாமி. ரசிக்கிறான் ஆசீர்வாதம் கிருபையான் வளர்ந்தான் ராஜா. வர இருக்கிற அநேக விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற அநேக விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் ராஜா உடைய பரிசுத்த வல்லமை எங்கள் உடன் இருக்கட்டும் சுவாமி. அவங்க கர்த்தர் இயேசப்பா, உடன் நம்ம கஷ்டத்தினால பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இயேசப்பா, அவர்களுக்கு பூர்ண பலத்தை கொடுங்க சுவாமி. நாங்கள் உங்களுடைய சித்தத்தினால் ஆசீர்வாதம் கிருபை நாங்கள் வழங்குகிறோம் சுவாமி. அவர்கள் கூடி சீக்கிரம்
குணமடைய கர்த்தருடைய கிருபை பாராட்டும் சுவாமி. அவங்க கர்த்தாவே இயேசுப்பா போர்டு எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கிற சுவாமி. அவர்கள் இப்போது தேர்வில் வந்து எழுதும் பொழுது ராஜா உங்களுடைய சித்தம் அவர்களுடன் இருக்கட்டும். அவர்களுக்காக நீர் கரும்பெடுத்து எழுதும் சுவாமி. நீங்கள் அவங்களுக்கு பலனை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா. அவங்க கர்த்தாவை வேலையில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லபடியாக ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் வேண்டிக்கிற சுவாமி. உங்களுடைய சித்தத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எல்லாருக்கும் கூடிய விரைவில் சுவாமி ஒரு நன்மை நடக்க கர்த்தரை கிருபை பாராட்டும் சுவாமி. நாம் கர்த்தாவை இயேசுப்பா குடும்பங்களில் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து கொண்டு நல்ல அன்பு கூர்ந்து உம்முடைய கிருபையின்படி சுவாமி, உம்முடைய சித்தத்தின்படி நீர் போதித்ததைப்படி ராஜா நாங்கள் இன்னுமாய் ஒருவர் நேசிக்கிறது கர்த்தரை கிருபை பாராட்டும். நம் கர்த்தாவை உபவாச நாட்களையும் கூட ராஜா நாங்கள் ஒருவர் அன்பு கூறவும் உண்மை தொழுது கொள்ளவும் சுவாமி நீர் கிருபை பாராட்டும். நம் கர்த்தாவை இயேசுப்பா இந்த நாட்டில் கூட ராஜா இந்த உலக அளவிலாக இந்த நடந்து கொண்டு இருக்கும் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்டாக வேண்டிக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா இந்த கான்ஃப்ளிக்டில் இடையில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் அநேக நாடுகளுக்காக சுவாமி மண்டை வருகிறோம் சுவாமி. நம் கர்த்தாவை ஒவ்வொரு நாட்டிலும் ராஜா தலைவர்களிலிருந்து அதை பாதிக்கப்படுகிறது வரை எல்லாரையும் உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நம் கர்த்தாவை நாங்கள் நினைத்தால் எதுவும் நடக்காது சுவாமி. நம் கர்த்தாவை ஆனால் நீர் நினைத்தால் அப்பா நீர் வந்து முடிவு செய்துவிட்டால் சுவாமி இந்த போர் நிறுத்தம் என்பது கட்டாயமாக நிறைவேறும் சுவாமி. நாங்கள் ஒட்டியாய் இருந்து பற்றி கொண்டு இந்த அநேக விஷயங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும் சுவாமி. உம்முடைய சித்தத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் வல்லம் என்றால் ராஜா எல்லாமே கூடிய சீக்கிரமாக நிறுத்தப்பட்டு எங்களுடைய இயல்பு வாழ்க்கை தொடர கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும் சுவாமி. பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்ளுங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும்.